உங்களோட மொபைல் பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடுது. ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டாலும் என்னதான் சார்ஜ் போட்டாலும் சீக்கிரம் ட்ரெயின் ஆகுது. இந்த ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் இருக்கும். இதெல்லாம் தீர்த்து வைக்க தான் நான் சொல்கிற இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களால் உங்களோட பேட்டரி லைஃபை காப்பாற்ற முடியும், சீக்கிரம் ட்ரெயின் ஆக முடியும், காப்பாற்ற முடியும். ஸோ ஹலோ டெக் படிஸ், வெல்கம் டு ரிஷி டெக் மீடியா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் பிரஸ் பண்ணி நம்ம போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இந்த வீடியோ மோட்டிவேட் பண்ணுமா லைக் பண்ணுங்க, ஏன்னா நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஏன்னா அப்போ தான் நம்ம சீக்கிரமாக 1K ரீச் பண்ண முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. 2000 years later. டிப் நம்பர் 1. நம்மளோட ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் டார்க் மோட் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டார்க் மோடையும் இந்த லைட் மோடும் கம்பேர் பண்ணும்போது டார்க் மோட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான இந்த மொபைல் பேட்டரியை கன்சியூம் பண்ணுதான். அதனால் டார்க் மோடை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 2. நம்மளோட ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் பிரைட்னஸ் இருக்குல்ல, அதை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி கம்மி பண்ணுறதுனால உங்களோட மொபைல் பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகுது. அதே மாதிரி அடாப்டிவ் பிரைட்னஸ், ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆன் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான இடத்துல ஆன் பண்ணும், ஆனால் உங்கள் கண்ணுக்கும் சில நேரத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேலை செய்யாமலும் போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ணுக்கும் ரொம்ப ஆபத்தானது இருக்கும். அதனால் இதை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்காதீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலை சீக்கிரம் காப்பாற்றலாம். அந்த வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இப்போ எங்களுக்கு வேணும், எப்போ உங்களுக்கு வேணுமோ மேனுவலாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 3. இந்த டிப்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். இந்த டிப்பு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் பேட்டரி சேவர் இல்லைனா லோ பவர் இந்த மோடுன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் உங்கள் பேட்டரி ரொம்ப கன்சியூம் பண்ணாமல் பார்த்துக்கும். ஓகேவா? டிப் நம்பர் 4. இந்த டிப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டரி கன்சியூம் பண்ணுறதா இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் மொபைல் பேட்டரி ட்ரெயின் ஆகும் பார்த்துக்கலாம். டிப் நம்பர் 5. நம்மளோட 5வது டிப் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் வைப்ரேட் மோடில் போட்டுருப்பீங்க. நீங்கள் எந்த ஒன்று டச் பண்ணாலும், அதாவது இப்போ நீங்கள் கீபேடில் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை ரிலேட்டிவ் யாருக்காக இருந்தாலும் சேட் பண்ணுவீங்க. அப்போ உங்கள் மொபைலில் நீங்கள் கீபேடில் எந்த ஒரு ஆல்ஃபபெட் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வைப்ரேட் ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். இது எப்படி சேவ் பண்ணுன்னா, செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த மாதிரி கீபோர்ட் வைப்ரேட் ஆப்ஷன் இந்த மாதிரிலாம் செக் பண்ணுங்கள். இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் மொபைல் பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகாது. டிப் நம்பர் 6. நம்மளோட 6வது டிப் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் 20 to 80% சார்ஜ் போடுறது பார்த்துக்கோங்க. அதாவது 0% 1% இருக்கும்போது நீங்கள் சார்ஜ் போடுறதை விட 90% இது 99% 100% நீங்கள் சார்ஜை ரிமூவ் பண்ணுறதை விட நான் சொல்கிற மாதிரி, அதாவது 20 to 80%, அதாவது 20 to 90%, 15% 20% இருக்கிறதுலேருந்து சார்ஜ் போடுங்க. அதே மாதிரி 80 to 90%, 80%, 90% இருக்குல்ல, அந்த மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணால் உங்களோட மொபைல் பேட்டரியை சீக்கிரம் காப்பாற்றலாம். டிப் நம்பர் 7. 7வது டிப் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கும், அதாவது உங்கள் மொபைல் நீங்கள் சார்ஜ் போடுவீங்களா, நைட்டில் ரொம்ப நேரம் சார்ஜ் போடுவீங்க, நைட் ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் டிஸ்சார்ஜ் ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மறந்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இது மொபைலில் உங்களுக்கு சீக்கிரமாக உங்கள் பேட்டரி போயிடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நீங்கள் என்னதான் டிஸ்சார்ஜ் ஆப்ஷன் அவங்க கொடுத்துருந்தாலும், என்னதான் டெக்னாலஜி அதில் இருந்தாலும், உங்கள் மொபைலில் நீங்கள் சார்ஜ் போட்டு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் சார்ஜ் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் ஆகும். அந்த ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் பேட்டரியை சீக்கிரமாக காலி பண்ணுறோம். அதாவது உங்கள் பேட்டரியை நீங்கள் புதுசாக அதை மாற்ற வேண்டியிருக்கோம். அதனால் நான் இந்த மாதிரி ரொம்ப நேரம் சார்ஜ் போடுறது, அதாவது 100% மேலும் சார்ஜ் போடுறதை தவிர்க்க பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி பண்ணால் உங்கள் மொபைல் பேட்டரியை நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கும். டிப் நம்பர் 8. இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் டிப்பும் கூட. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பேட்டரி லைஃப்பில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். என்ன வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் நீங்கள் 3 days ஒன்ஸ் இல்லை 4 days ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 3 நாள்லேருந்து இல்லை 4 நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. பவர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேட்டரி லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கிறது உங்களால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் மாறலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்விட்ச் ஆஃப் வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கலாம். நான் இப்போ சொன்ன இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்துருங்க. அதே மாதிரி இந்த டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் நிறைய பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி டெக் இன்ஃபர்மேஷன் அன்பாக்சிங் எல்லாருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோட எண்டு வந்துட்டோம். பை.